ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தையின் அசைவு எப்போ தெரியும், அது எப்படி இருக்கும், 9வது மாதத்துக்கு மேலே குழந்தையின் அசைவை எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நீங்கள் கன்சீவ் ஆகி 16லேருந்து 24 வாரத்துக்குள்ளே உங்கள் குழந்தை அசைவை உணர தொடங்குவீங்க. ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்களோட அசைவை வச்சு நீங்கள் அறிந்து கொள்ளணும் குழந்தை எப்படி இருக்காங்க அப்படின்றத. குழந்தை சீராக அசைவுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம். குழந்தை பிறக்கிற வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து அசைவுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரத்துலையுமே குழந்தையோட அசைவு தெரியலன்னு கவலை வந்துச்சுனாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அதுவும் 24 மணி நேரத்துக்குள்ளே குழந்தையோட அசைவு உங்களால் உணர முடியலைண்டா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வளர்ச்சி நல்லா இருந்துச்சுன்னா குழந்தையோட அசைவும் வேறுபட்டு காணப்படும். உங்கள் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் வித்தியாசமானது. சில குழந்தைகள் மற்றவரை விட அதிகமாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. குழந்தையோட அசைவுகள் தெரிய ஆரம்பித்ததுமே அப்போ உங்கள் வயிற்றில் ஒரு பட்டாம்பூச்சி பறப்பது போல் இருக்கலாம், ஒரு படபடப்பு இருக்கலாம், அது மாதிரிக்கு உருளலாம், குழந்தை புரளலாம். இந்த மாதிரிக்கு உணர்வாகவும் இருக்கும். லைட்டாக எத்தனை மணிக்கு கூட இருக்கலாம். ஆரம்பகால உணர்வுகள் பெரும்பாலுமே குக்கினிங்னு சொல்கிறாங்க. உங்கள் கர்ப்பத்தோட வாரங்கள் செல்ல செல்ல உங்கள் குழந்தையோட அசைவுகளும் தெளிவாகும். அவங்க குத்துறது, உதைக்கிறது, அது மாதிரிக்கு முழங்காலில் இடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக உணர முடியும். குழந்தையோட அசைவை எவ்வளவு அடிக்கடி உணர வேணும்னு பார்க்கலாம். பொதுவாகவே கர்ப்பத்தோட 24லேருந்து 28 வாரங்களுக்கு இடையில் குழந்தையோட அசைவை நீங்கள் மிக சீராக உணர தொடங்குவீங்க. இது இயல்பான அசைவாக இருக்கும். இந்த 28 வாரத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்குமே பிரசவத்தின் போது கூட நீங்கள் அசைவுகளை தொடர்ந்து உணர முடியும். ஒரு சில குழந்தைகள் ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரங்கள் வரைக்கும் அதிகமாக அசைவாங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது அதிக சுறுசுறுப்பாக இருப்பாங்க குழந்தை. நீங்கள் விழித்திருக்கும் போது குழந்தை தூங்கலாம். பொதுவாகவே கருவில் இருக்கக்கூடிய குழந்தை 20லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் தூங்குவாங்க. மேலும் அவங்க தூங்குறப்ப அசைய மாட்டாங்க. ஒரு குழந்தை செய்ய வேண்டிய அசைவுகளுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் குழந்தையோட அசைவு இருக்கான்றதை மட்டும் கவனிக்கணும். நீங்கள் வேலையில் இருக்கும்போதும் கூட குழந்தைய கவனிச்சிட்டே இருக்கணும். நிறைய பேர் கேட்குற கேள்வி, கன்சீவ் ஆகி இறுதி காலத்தில் குழந்தையோட அசைவு குறையுது, இது உண்மையா அப்படின்றாங்க. இல்லை, ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிற வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து அசைந்து கொண்டு தான் இருக்கும். 24 வாரத்துக்கு மேலே உங்கள் குழந்தையோட அசைவை நீங்கள் உணரலேண்டா உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். குழந்தையோட அசைவு குறையிறது அவங்களோட உடல்நிலை சரியில்லாமல் அப்படின்றதுக்குரிய அறிகுறியாக இருக்கும். குழந்தையோட அசைவுகள் குறைகிறது உங்கள் வயிற்றுலேயே குழந்தை இறந்து பிறப்பதற்கான ஆபத்தான ஒரு காரணியாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு குழந்தையோட அசைவுகள் இல்லைன்னா கண்டிப்பாக டாக்டர் ஃபஸ்ட்டு இதய துடிப்பை பார்ப்பாங்க. அம்மா மகிழ்ச்சியாக சாப்பிட்டு இருந்தீங்கன்னா குழந்தையுமே மகிழ்ச்சியாக அவ்வப்போது அசைவின் மூலம் அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. கன்சீவாக இருக்கும் போது உங்களோட இடது பக்கமாக படுக்க சொல்லுவாங்க. ஏன்னா ரத்த ஓட்டம் குழந்தைக்கு செல்கிறதுக்காக. இந்த மாதிரிக்கு ரத்த ஓட்டம் வேகமாக சீராக போகிறனால குழந்தையின் அசைவுமே நல்லா இருக்கும். அதனால் உங்களுக்கு தூங்குறது கூட சிரமமாக இருக்கலாம். குழந்தையும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. வயிற்றில் குழந்தை சுறுசுறுப்பாக இருக்கும்போது குழந்தை பிறந்த பின்னாடியும் மூளை ஆற்றலோட சிறப்பாக வளருவாங்க. குழந்தை எப்போ வேணால் அசைவாங்க. நீங்கள் உட்காரும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது, நடக்கும்போதும் கூட அசைவாங்க. குழந்தையோட அசைவு வலது பக்கம் இருக்கா இடது பக்கமாக இருக்குதா அப்படின்றத உங்களால் உணர முடியும். மணி நேரத்துக்கு எத்தனை தடவை அசைகிறாங்கன்றத கணக்கு போடலாம். ஒரு நூல் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு நாட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது எத்தனை தடவை அசைந்தாங்க அப்படின்றத கணக்கிடலாம். குழந்தையோட அசைவு அதிகமாக இருக்கும்போது கொடிச்சித்திர பிரச்சனையும் வரலாம். குழந்தைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் குறைஞ்சாலும் குழந்தையோட அசைவு குறையலாம். கொடி சுத்திக்கிற போதும் குழந்தையின் அசைவு குறையலாம். உங்கள் சர்க்கரையின் அளவு அதிகம் இருக்கும்போது குழந்தையின் அசைவும் குறையலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி 30 வாரத்துக்கு மேலே உங்கள் குழந்தையின் அசைவு நீண்ட நேரம் உணராவிட்டாலும் ஒரு டம்ளர் நீரை குடித்து நடந்து பாருங்கள். நல்ல சாங்ஸ் எல்லாம் கேளுங்க, சிரித்து பேசுங்க. இந்த மாதிரிக்கு பேசும்போது குழந்தையின் அசைவு லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். 2 மணி நேரம் கழிச்சும் குழந்தையின் அசைவு இல்லை என்றால் லேட்டாகாமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அதே போல் 36 வாரத்துக்கு மேலே குழந்தையின் அசைவை கொஞ்சம் உணர முடியாது. லைட்டாக அசைவாங்க. கர்ப்பப்பையில் இடம் இல்லாதனால இந்த மாதிரிக்கு லைட்டாக உணர முடியும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.